நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நல்ல விதமாக எதிர்கொள்ளக்கூடிய துளாராசி நண்பர்களே, நம்முடைய ராசி இப்ப நாம இந்த உலகத்துல பிறந்துட்டோம். நாம கேட்காத, நமக்கு எதிர்பாராத பல நல்லது கெட்டது நடக்கும். அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்வது? நாம எப்படிப்பட்டவங்க? இந்த உலகத்துல பிறந்த நாம எப்படிப்பட்டவங்க? சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுல நம்ம பிறந்தது துளாராசி. ராசியினுடைய தன்மைகள் என்ன? அடுத்தது நட்சத்திரம். துளாராசியில் வரக்கூடியது 3 நட்சத்திரங்கள். சித்திரை, சுவாதி, விசாகம். நாம் பிறந்த சுவாதி நட்சத்திரம் எப்படி இருக்கும்? சாதாரணமாக சுவாதி நட்சத்திரனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? அந்த சுவாதி நட்சத்திரம் 4 கால்கள் கொண்டது. 1, 2, 3, 4 பாதங்கள். அந்த 1, 2ஆம் பாதத்தில், 3ஆம் பாதத்தில், 4ஆம் பாதத்தில் பிறந்த நாம் எத்தகைய தன்மை உள்ளவர்களாக இருப்போம்? இதெல்லாம் எதை வச்சு சொல்லப்படுறதுன்னா, இப்போ ராசி அறிவியல் லக்னாதிபதி, ராசி அதிபதினு எடுத்தோம்னா சுக்கிரன். சுக்கிரனுடைய 9ஆம் வீட்டு குடைவன் தான், 12ஆம் வீட்டு குடைவன் தான் புதன். புதனுடைய தன்மைகள் 3க்கும் 6க்கும் உடைய குருவனுடைய தன்மைகள். அது ஏன் சார் குரு அப்படின்னா, இந்த வீட்டுல குருவனுடைய தன்மை ரொம்ப அதிகமா இருக்கக்கூடும். 3க்கும் 6 உடையவன், அதனால குரு. 4க்கும் 5க்கும் உடையவன் சனி. 7ஆம் வீட்டுல நீச்சனாக இருக்கான். அவன் சப்போஸ் 7ல இருந்தான்னா எப்படி இருக்கும்? இந்த இடத்துல குரு இருந்தா எப்படி இருக்கும்? லக்னத்துல குரு இருந்தா. இதையெல்லாம் வைத்துதான் நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கிறோம். 2ஆம் வீட்டு குடைவன் செவ்வாய். ஏன்னா 2 மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடம்பு, லக்ன உடம்பு. 2ஆம் வீடு மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2ஆம் வீட்டு குடைவனுடைய செவ்வாயினுடைய தாக்கம் நமக்கு எப்படி இருக்கும்? இன்னும் ஒரு இடத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ஊர்ல பிறந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ நாக்பூர்ல பிறக்கிறதுக்கும், ஹிமாச்சல்ல பிறக்கிறதுக்கும், ஊட்டியில இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? சுற்றுப்புற சூழ்நிலை, அக்கம் பக்கத்து நிலங்கள், கிராமங்கள், வீடுகள், உறவுகள் எப்படி இருக்கு, அதை வைத்து நம்முடைய தன்மையை சொல்லக்கூடியவர்களா இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த பக்கம் புதன், இந்த பக்கம் செவ்வாயினுடைய வீடுகள் நம்ம எப்படி தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். இதற்கு அடுத்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, 360 டிகிரி, 12 கட்டம், 360 டிகிரி. 360 டிகிரிக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, சில பேர் இந்த யாரு சுக்கிரன் எதுலப்பா நிக்கிறான், சனி எந்த கால்ல நிக்கிறான் அப்படின்னுவாங்க. எந்த பாதத்தில் இருக்கான் அப்படிங்கறத பொறுத்து அவனுடைய பலன் சொல்லுவது. சில பேர் ராகுவுக்கும் சனிக்கும் 13 டிகிரிக்குள்ள இருக்கான்பா, சனிக்குள்ள ராகு, அதனால உனக்கு இம்பாக்ட் அதிகமா இருக்கும். இல்ல ராகு 22 டிகிரி அனண்டா இருக்கான், இம்பாக்ட் குறைச்சலா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அது என்ன சார் 13 டிகிரி 22 டிகிரி அப்படின்னா, ஒரு கட்டத்திற்கு 30 டிகிரி, 30 பாகைகள். 30 பாகைகள்னா அது 9ஆ பிரிக்கிறோம். ஏன் 9 அப்படின்னா, ஒரு கட்டத்துல 9 பாதங்கள், 9 பாதங்கள் கொண்டதுதான் ஒரு கட்டம். எப்படி வேணா இருக்கலாம். 4, 4, 1, 2, 3, 3, 5, 5, 4, 9 அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். இப்படி இருக்கக்கூடியது நம்முடைய கட்டம். 9 பாதங்கள்ன்றதுனால 30 9ஆல பிரிச்சோம்னா 3.33 பாகை டிகிரி வரும் ஒரு பாதத்திற்கு. பேசிக்காவே ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் அப்படின்னா என்ன? 4 × 3.3 13.23 அப்ராக்சிமேட்டா. அததான் சொல்றாங்க. அந்த 13, அந்த ஒரு நட்சத்திரத்திற்கான 4 பாகைகள், 4 பாதங்கள் கம்ப்ளீட்டா 2மே ஒரே நட்சத்திரமா இருக்கணும் இல்ல, ஆனா 4 பாதங்களுக்குள்ள இருக்கிறதுனால 13 டிகிரின்னு சொல்றாங்க. இதுதான் பல பேர் கணக்கிடக்கூடிய டிகிரி. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா 22 டிகிரி, 8 டிகிரிக்கு மேல, அதாவது ராகு திரும்பி வரைச்சு சொல்லுவாங்க. 30 டிகிரி 22 டிகிரிக்கு உள்ள இருந்தது, 22க்கும் 30க்கும் உள்ள இருந்ததுன்னா அதனுடைய இம்பாக்ட் அதிகமா இருக்கும். இதான் பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம துலா ராசியினுடைய தன்மைகள் பார்க்கலாம். அடுத்தது சுவாதியினுடைய தன்மைகள். ஏன்னா சுவாதி நட்சத்திரத்திற்கு மரண யோகம் இல்லை அப்படின்னு யோகங்கள் உண்டு இல்லையா? 3 விதமான யோகங்கள், சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம். அதுல மரண யோகம் இல்லாத ஒரு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சுக்கிரன் அப்படிங்கிறது வைட்டலான, ஏன்னா 4 பாதங்களும் இருக்கக்கூடியது சுவாதி நட்சத்திரம். சுக்கிரனுடைய வீட்டிலேயே ஒரு வீட்டுக்கு அதிபதி எப்படி இருப்பான் அப்படிங்கிறது நம்ம சுக்கிரனை கொண்டு, மற்ற விஷயங்களை கொண்டு தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாரும் சொல்றோம். இப்போ சுக்கிரன் அப்படின்னா அது குருவனுடைய ஆப்போசிட். குரு தேவர்களுக்கு அதிபதி, சுக்கிரன் அசுரர்களுக்கு அதிபதி. ரொம்ப வைப்ரண்டானவர் சுக்கிரன், ரொம்ப வைப்ரண்ட். ஏன்னா அதிகமாக இந்த இதுலயே பாத்தீங்கன்னா 20 வருஷம் சுக்கிரதசை தான் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது. 20 வருஷம் சுக்கிரதசை. அதற்கு அடுத்ததாக வரக்கூடியதுதான் சனி திசை, 19 வருஷம். அடுத்தது 18 வருஷம் ராகு திசை. அதற்கு அடுத்தது புதன், அதற்கு அடுத்தது குரு. சுக்கிர திசை தான் 20 வருஷங்கள் வரக்கூடியது.
ரொம்ப வைப்ரண்டான கிரகம். அதனால நமக்கு அதுவும் சுவாதி நட்சத்திரத்துடைய 4 காலிலும் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாம் எப்படி இருப்போம்னா, பிராட் ஃபேஸ், அகலமான முகத்தை கொண்டவர்கள். இதெல்லாம் ரொம்ப அழகான கண்களை உடையவர்கள், அகலமான ஷோல்டர்களை உடையவர்கள். ரொம்ப அப்பியரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா ஒரு குட் லுக்கிங் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காவே அழகுடையவர்கள். சுக்கிரன் என்றாலே அழகு. நாம பார்த்திருப்போம். அந்த சுக்கிரனுடைய இன்னொரு இடத்துல உச்சம் பெறக்கூடியவன் தான் சந்திரன். அதனால பியூட்டியா இருக்கக்கூடியவர்கள், செல்ஃப் எக்ஸ்பிரசிவ், எப்பயுமே தன்னைத்தான் வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த துளாராசியில் பிறந்தவர்கள். லிப்ரா அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்தது சில விஷயங்களில் ரொம்ப செல்ஃபிஷா இருக்கக்கூடியவர்கள். செல்ஃபிஷ்னஸ், அடுத்தவனை அடிக்கணும் அப்படின்னா இவன் தயங்கவே மாட்டான். ஒரு வாக்குவாதம் வருது அப்படின்னா நண்பனா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, எதற்குமே தயங்க மாட்டான். ரெண்டுல ஒண்ணு பார்த்துருவோம், யாரா இருந்தாலும் ஒண்ணுதான்பா, எனக்கு வித்தியாசமே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். சில சந்தர்ப்பங்களில் ஏழ்மையா இருக்கக்கூடியவர்கள், சில சந்தர்ப்பங்களில் லாவிஷ், அதாவது அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. வாக்குவாதம் செய்வதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்கள், சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்கள் இவர்கள். பேசிக்கா டிப்ளமேட்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுல அதிகமா இருக்கக்கூடியவர்கள் டிப்ளமேட்ஸ் வந்து என்ன 12ஆம் வீட்டுக்குடையவனாக இருந்தாலும் 9ஆம் வீட்டுக்குடையவன் புதன், அந்த தன்மையை கொண்டவர்கள். அடுத்தது தெரப்பியில தன்மையை கொண்டவர்கள், மார்க்கெட்டிங் எபிலிட்டி, கன்சல்டன்ஸ் சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த லிப்ரா, அதாவது துலா ராசியில் பிறந்தவர்கள். சில அடி வயிற்று உபாதைகள் கொண்டவர்கள், அதிகமாக தலைவலியை கொண்டவர்கள், ரொம்ப தேகம் சூடான தேகத்தை உடையவர்கள் பல சந்தர்ப்பங்களில், இதெல்லாம் கொண்டவர்கள். அடுத்தது நம்ம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பேசிக்கா நம்மளுக்கு குருவனுடைய 25 வயசுல எடுத்துனோம்னா, முதல்ல ராகு ஒரு 10 வருஷம் இருக்குன்னு வச்சுப்போம், குரு 16 வருஷம், 16 26 போச்சுன்னா அடுத்தது சனி புதன் கேது சுக்கிர திசை நமக்கு வரக்கூடியது. ஸோ தசாநாதன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், யார் கூட இருக்கான், எந்த மாதிரி பார்க்கப்படுகிறான் அப்படிங்கிறத வைத்து கூட பலன் சொல்லலாம். பேசிக்கா ஒரு ராசி அதிபதி, அதாவது துலா ராசியினுடைய பலர்கள். அடுத்தது நம்ம சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய பேசிக் குவாலிட்டிஸ், தன்மைகள் என்னன்னு பார்த்திருப்போம். சுவாதி நட்சத்திரத்திற்கு இவர்கள் அதிகமாக வழிபடக்கூடியவர்கள், தெய்வீக வழிபாட்டில் ஈடுபாடு உடையவர்கள், ஆச்சார அனுஷ்டானங்களில் ஈடுபாடு கொண்டவர்கள், பக்தி ஸ்ரத்தை உடையவர்கள், அடுத்தவர்களிடம் பெரியவர்களிடம் ரொம்ப அன்பாக பண்பாக பழகக்கூடியவர்கள், அவர்களை மதிக்க தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்ற, பெரியவர்களை மதிக்க தெரிந்தவர்கள், மரியாதை குணமுடையவர்கள், சில சந்தர்ப்பங்களில் முன்கோபியா இருக்கக்கூடியவர்கள். நான் சொன்னேன் ஏன்னா சுக்கிரனுடைய பேஸ், அதனால முன்கோபத்தன்மை கொண்டவர்கள், துர்வாச குணம் கொண்டவர்கள், டக்குன்னு ஒரு இது வந்துடும், அவன் நம்ம கெடுக்கிறோம்னா கவலைப்படாது, நீ திருப்பி அடி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அதே சந்தர்ப்பத்துல மற்றவரை நம்பும்படியாக பேசக்கூடியவர்கள், நல்லதோ கெட்டதோ அடுத்த கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி பேசுறதுல இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும் சார். சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் பைத்தியகாரத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இது ஏன் அப்படிங்கறத நாம பின்னாடி வரக்கூடியதுல பார்க்கலாம். கொஞ்சம் பைத்தியகாரத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், நல்ல இதயம் கொண்டவர்கள், நல்ல தசாபுக்தி வரச்சே அதே மாதிரி அதே கெட்ட இதயம் கொண்டவர்கள், கெட்ட நடத்தை உள்ளவர்கள் இவர்கள் சுக்கிரன். அதே மாதிரி அதிக செக்ஸுவல் ஈடுபாடு கொண்டவர்கள், ஆண் பெண் ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், யோஜனைகள் அதிகமாக சொல்லக்கூடியவர், அடுத்தவனுக்கு ரொம்ப யோஜனை சொல்லுவான், நிறைய யோஜனை, தானும் 1க்கு 2 1க்கு 2 3 4, சில பேர் சொல்றாங்க இல்லையா பிளான் பி பிளான் சி அப்படின்னு, கிரிக்கெட்டு ஃபுட்பால் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி அதிகமாக யோஜனை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், சொல்லக்கூடியவர்கள். இவர்களுக்கு வந்து போகங்களை அளிப்பதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா உள்ளவர்கள், டிப்ளமேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கம்பேட்டிபிள் அதிகமாக உள்ளவர்கள், கொஞ்சம் அதிகமான சுகபோக வாழ்க்கையை எதிர்பார்த்து ஏற்று விரயமாக்கி வாழக்கூடியவர்கள். அப்படின்னா என்னன்னா, சில சுகபோகத்துக்காக தன்னுடைய ஒரு எஃப்டி ஓபன் பண்ணி ஊர் சுத்தி பார்க்கறது, இப்ப பிஎஃப் லோன் எடுத்து ஊர் சுத்தி பார்க்கறது, இந்த மாதிரி சில தன்மைகள் கொண்டவர்கள் தான் பேசிக்கா இந்த துலா ராசியில் பிறந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இது சுவாதி நட்சத்திரத்தினுடைய இது. நம்மளுக்குன்னு ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் போட்டிருக்காங்க சார் சுவாதி நட்சத்திரத்திற்கு அப்படின்னு நம்ம அதை பார்த்தோம். அதாவது சுறுசுறுப்பானவர்கள்னு சொல்லுவோம்.
சுறுசுறுப்பு அப்படின்னா எங்கேருந்து வரும்? சுறுசுறுப்பானவர்கள் சில விலங்குகளோடு பார்த்தாலே சில பேருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் சார். சில விலங்குகளை பார்த்தால், சில மிருகங்களை பார்த்தால், சில பறவைகளை பார்த்தால் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த மாதிரி நமக்கு என்ன ஈக்குவேட் பண்ணி வச்சிருக்காங்க. சில சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா உயர்ந்த நட்சத்திரங்களில் ஒண்ணுன்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் சக்கரத்தாழ்வார். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் நரசிம்மர். அதனால இந்த நம்முடைய நரசிம்மர் நம்முடைய நட்சத்திரத்திற்கு ஏற்றம் தரக்கூடியவர். சுவாதி நட்சத்திரத்திற்கு ஆண் எருமை, மிருகங்களிலே ஆண் எருமை ஈக்குவேட் பண்றாங்க, தேனி ஈக்குவேட் பண்றாங்க. பறவையில தேனியா எப்பயும் சுறுசுறுக்காக இருக்கக்கூடியவர்கள். சுறுசுறுப்பாக இருக்கிறது மட்டுமல்ல, தேனி என்ன பண்ணணும், சேகரிக்கும், பணம் சேகரிக்கும், அறிவை சேகரிக்கும். அந்த மாதிரி சேகரிப்பதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்கள் தேனி குணம் கொண்டவர்கள். தேனி பறவையில தேனி ஆண் எருமை. புஷ்பங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா மஞ்சள் அரளி புஷ்பத்தை சொல்றாங்க. பேசிக்கா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மஞ்சள் அரளி, அரளியிலே செவ்வரளி இருக்கு, மஞ்சள் அரளியை இவர்கள் ஈக்குவேட் பண்றாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறத அடுத்த 2-3 நிமிஷத்துல பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி நமக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, நாம எப்படி அதை யூஸ் பண்றது. பேசிக்கா இந்த சுவாதி நட்சத்திரம் கொண்டவர்கள் இங்க சில ஜோதிடர்கள் சொல்வார்கள், விழுப்புரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 3 நேர்கோட்டில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம், 3 நரசிம்மர் ஆலயங்கள் இருக்கு. பாண்டி பக்கத்துல ஒண்ணு, பண்ருட்டி பக்கத்துல இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு, 3 பரிக்கல், அபிஷேகப்பாக்கம் அண்ட் இன்னொரு ஊர். இந்த 3 ஊர்களுக்கு சென்று வருதல் நம்முடைய, அதாவது நமக்கு ஏதாவது ஒரு காரிய சித்தி ஆகணும், பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகணும், நம்ம ஃபாரின் போகணும், இதெல்லாம் ஆசை உள்ளவர்கள். அது எந்த விஷயமானாலும் இருக்கலாம். படிப்புக்காக போலாம், வேலைக்காக போலாம், ஊர் சுத்தி பார்க்க போலாம். இதற்கெல்லாம் தன்மை கொண்டவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு மிக மிக ஏற்றதாக இருக்கக்கூடியது. நரசிம்மர் வழிபாடு மிக மிக உத்தமமா இருக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. அதுவும் நாம் நரசிம்மரை வழிபடிச்சு மஞ்சள் அரளியை நமக்கு கொடுத்தது மஞ்சள் அரளி. அந்த மஞ்சள் அரளி புஷ்பம் சில பேர் தாமரை, மல்லிகை, செவ்வரளி, வில்வம் இப்படியெல்லாம் வச்சு பெருமாளை அல்லது முருகனை அல்லது அம்பாளை அல்லது விநாயகரை வில்வத்தை வச்சு இப்படி எல்லாம் வழிபடுவது உண்டு. அந்த மாதிரி நமக்கு புஷ்பங்களை கொடுக்கச்சே மஞ்சள் அரளி ரொம்ப ரேர் புஷ்பம் தான் இது. மஞ்சள் அரளியை வைத்து நாம் வழிபட்டு வந்தோமே ஆனால் நமக்கு நினைத்ததே நடக்கும். என்னென்ன நடக்கும்ன்றது ஒவ்வொரு பாதத்துல நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு பாதங்கள் பார்க்கச்சே அதை எப்படி ஈக்குவேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இப்ப அடுத்தது, இது வரைக்கும் நம்ம காணொலியை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய காணொலிகள் நமக்கு வந்து சேர்றது இதுவா இருக்கும். ஏன்னா இதுல சில விஷயங்கள் தான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். எல்லாத்தையும் ஒரே அடியா சொல்லிட முடியாது. ஒரு 20-25 நிமிஷம் தான் நம்ம ஒரு காணொலியை பேசுறோம். அதுக்குள்ளதான் நம்மளால சொல்ல முடியும். நான் 1.5 மணி நேர காணொலியும் போட்டிருக்கேன். அது வந்து நம்முடைய லக்னம் எப்படி இருந்ததுன்னா என்ன, ஏன்னா ஒவ்வொரு அதிபதி எங்க இருந்தா நல்லது, அந்த அதிபதி பார்வை எங்க இருந்தா நல்லது, ஒவ்வொருத்தருடைய பார்வை. இப்போ செவ்வாய்னு எடுத்துட்டோம்னா 4, 7, 8 பார்வையுடையவர்கள், குருன்னு எடுத்துட்டோம்னா 5, 7, 9 பார்வை, சனின்னு எடுத்துட்டோம்னா 3, 7, 10. இந்த ஒவ்வொன்றுத்திற்கும் வித்தியாசம் உண்டு, ஒவ்வொரு பார்வையிலும் வித்தியாசம் உண்டு. இதெல்லாம் பற்றி தனித்தனி காணொலிகள் வருது. சில காணொலிகள் போட்டிருக்கேன், சில காணொலிகள் நம்ம பார்க்க போறோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதற்கு அடுத்து இந்த சுவாதி நட்சத்திரத்துல முதல் பாதம், ஒரு பாதம் அப்படின்னாலே விசேஷம். அந்த பாதத்துல முதல் பாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கக்கூடியவர்கள் நாம் அப்படின்னா, பக்தி அதிகமாக உடையவர்கள், ஈடுபாடு அதிகமா, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தனாலும் அதுல ஈடுபாடு நிறைய இருக்கும் சார். உண்மையில வயலின் கத்துக்க போறோம், அதுல ஈடுபாடு நிறைய இருக்கும். கராத்தே கத்துக்க போறோம், அதுல ஈடுபாடு நிறைய இருக்கும். எனக்கு ஃபுட்பால் ஆடுறது பிடிக்கும்னா அதுல முழு மனதாக நமக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டா, இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும்னா வெறித்தனமாக அப்படின்னு கூட சொல்லலாம். ஈடுபாடுங்கிறது அந்த அளவுக்கு நமக்கு சுவாதி நட்சத்திரக்காரன் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு ஆச்சார அனுஷ்டானங்களில் தெய்வத்தில் பக்தி அதிகமா இருக்கும் சார். எந்த கடவுளும் நமக்கு பிடிச்ச ஒரு கடவுளத்துல பக்தி அதிகமா இருக்கும், வேண்டுதல் அதிகமா இருக்கும், எதையா இருந்தாலும். ஏன்னா நாம கேட்டு இந்த உடம்போ இந்த உயிரோ எதுவுமே வரல சார். ஒண்ணு நம்முடைய அப்பா அம்மா மூலியமா, நமக்கு வாங்கி வந்த வரம் மூலியமா, நம்முடைய கர்ம மூலியமா தான் இதெல்லாம் வந்திருக்கு இல்லையா? அதனால அவர்களுக்கு ஒரு நன்றி கடன். நமக்கு ஒரு ஆசிரியர் 10 வருஷம் பாடம் சொல்லித்தரார், அவருக்கு ஒரு நன்றி கடன் பண்றது.
நமக்கு ஆபீஸ்ல நமக்கு ஒரு 2 ப்ரமோஷன் வாங்கி தந்தார், அல்லது ஒரு வேலை வாங்கி தந்தார், அவருக்கு ஒரு நன்றி கடன் பண்றது இதெல்லாம் செய்யறோம்ல. நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான், அந்த ஃப்ரெண்டே நமக்கு ஹெல்ப் பண்றான், தெரிஞ்சு தெரியாம ஹெல்ப் பண்றான், அவனுக்கு நாம திரும்பி ஹெல்ப் பண்றது. அந்த மாதிரிதான் வாழ்க்கை. நமக்கு தெரியாத ஒரு கடவுளுக்கு கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக் கொள்வது, அவருக்கு பிரீத்தி செய்வது. குழந்தை கேட்டா சார் நம்ம நகை போடுறோம், ட்ரெஸ் போடுறோம் இல்லையே, நம்ம இஷ்டத்துக்கு தானே போட்டு அழகு பார்க்கிறோம். அந்த மாதிரிதான் சார் இதுவும். இப்போ இந்த மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆச்சார அனுஷ்டானங்கள் அதிகமா இருக்கும். நற்குண செய்திகள் உடையவர், நல்ல எண்ணம் உடையவர்கள் சார். பேசிக்காவே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கிராக் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, ஆனாலும் நல்ல எண்ணம் உடையவர்னு சுக்கிரன் பேஸ் இல்லையா, அந்த கிராக் மாதிரி பிஹேவ் பண்றது கொஞ்சம் ஆக்ரோஷம் அதிகமா இருக்கக்கூடிய 2ஆம் இடத்துடைய ஆக்ரோஷம் ஈர்ப்பு அதிகமா இருக்கக்கூடியது. 12ஆம் இடத்துக்குடைய ஈர்ப்பு புதனுடைய சக்தி அதிகமா இருக்கக்கூடியது. அறிவு படைத்தவர்கள் நாம். ஏன்னா குரு ராஜகுரு அப்படின்னுவாங்க. அதாவது தேவர்களுக்கெல்லாம் குருவான இருந்த ப்ரஹஸ்பதியினுடைய பிள்ளையே சுக்கராச்சாரியர்கிட்ட வந்து நம்முடைய அதிபதியான சுக்கராச்சாரியர்கிட்ட வந்து பாடம் கத்துட்டு போனான்னு ஒரு கதை உண்டு, வரலாறு உண்டு. அதே மாதிரி இவர்களுக்கு கனவு வருவது உண்டு. அந்த கனவில் பலனை யாராவது கனவு சொன்னானே, டேய் இது இப்படி இருக்கும்டா, தண்ணி வருதா உனக்கு பணம் வரப்போறது, இந்த மாதிரி வருதா உனக்கு அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கனவிற்கு பணம் சொல்லுவர்கள், பலன் சொல்லக்கூடியவர்களாக கனவும் இவர்கள் காணக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். எது சுவாதி நட்சத்திரம் முதல் பாதம் துளாராசியில் பிறந்த நான் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயங்களை நல்ல மரியாதையை கொடுக்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் நல்ல மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு சுவாதிக்கு மரம் அப்படின்னு மருத மரம் அப்படின்னு சொல்றாங்க. மருத மரம் நல்ல ஏற்றத்தை இந்த கிராமங்கள்ல கேட்டா ஒவ்வொரு மரத்தை பத்தியும் விசேஷம் நிறைய சொல்லுவாங்க சார். நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். அதெல்லாம் நமக்கு ஈக்குவேட் பண்றது மருத மரம். மருதம் அப்படிங்கிறதால மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிறது மருத மரம். அந்த இடத்துல அதிகமாக விளையக்கூடிய மரங்களில் ஒன்று மருத மரம், புன்னை மரம், மருத மரம். இதெல்லாம் மருத நிலத்துல அதிகமாக விளையக்கூடியது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த நெய்தல்ல அதிகமாக விளையக்கூடியது தென்னை, பனை மரங்கள் நெய்தல்ல அதிகமாக விளையக்கூடியது. மருத நிலத்துல விளையக்கூடிய மரங்களில் அதிகமாக ஒன்று மருத மரம். அது நமக்கு சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு ஈக்குவேட் பண்றாங்க. இது சுவாதி நட்சத்திரத்துடைய முதல் பாதம். சுவாதி நட்சத்திரத்தை 2ஆம் பாதத்தில் பிறந்த நாம் எப்படி இருப்போம்? அதாவது அதிகமான விசாலமான நேர்மையான எண்ணம் கொண்டவர்களாக, சித்தம் கொண்டவர்களாக இருப்போம்னு சொல்றாங்க. ரொம்ப விசாலமா இருக்கும் சார். எதையுமே குறுகிய மனப்பான்மை கொண்டு பார்க்க மாட்டோம், நல்ல விசாலமான புத்தி கொண்டு பார்ப்போம். அப்படிப்பட்டவர்கள் தான் நாம். அதிகமாக யோஜனை செய்பவர்கள் அப்படிங்கிறாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் யோஜனை அதிகமா இருக்கும், திங்கிங் அதிகமா இருக்கும். ரொம்ப நாளை திங்க் பண்ணுவோம், செயல்படுத்தச்சே டக்குன்னு செயல்படுத்திடும். அதற்கு உதாரணம் தான் நரசிம்மர். ஏன்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவர். திங்க் பண்ணச்சே, அதாவது பிளானிங் நினைச்சே சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷ்ல, 40% பிளானிங் எடுத்துக்கோங்க, எக்ஸிகியூஷனுக்கு 60% போதும் அப்படின்னு. அதுவுமே அந்த மாதிரி பிளான் பண்ணக்கூடியவர்கள் எக்ஸிக்யூட் பண்ணச்சே டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஃபுல்லா. அது நேர்மையாக திறமையாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவர்கள். இதற்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள். பேசிக்காவே சுக்கிரன் எப்படி இருக்கும், சுகபோகத்தை அனுபவிக்கிறதுல ஈடுபாடு கொண்டவர்கள் நாம். ஃபேர் பிளே, கொஞ்சம் எக்ஸ்பிரசிவாக கம்யூனிகேட்டிவாக இருக்கக்கூடியவர்கள் நாம். லக்ஸூரியஸ் வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். நார்மலாக அதிகமாக செக்ஷுவல் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்போம். மேரேஜ் லைஃப்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். செல்ஃப் கம்போஸ்ட் அப்படின்னுவாங்க. எதையுமே அவ்வளவு சீக்கிரம் வழியில சொல்றது, ரொம்ப கம்போஸ்டா இருப்போம். சூழ்நிலைக்கு தக்கவாறு முடிவெடுக்கக்கூடியவர், என்வைரன்மெண்டலிஸ்ட் அப்படின்னுவாங்க. சூழ்நிலைக்கு தக்கவாறு முடிவெடுக்கக்கூடியவர்கள். அந்த சூழ்நிலை நமக்கு சாதகமா இருக்கா, அதுக்காக முடிவெடுப்போம். அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள். பியூட்டி அண்ட் ஆர்ட், கலையில் ரொம்ப திறமை கொண்டவர்கள். இதுல துளாராசியில் பிறந்தவர்கள் சின்னத்திரை பெரிய திரையில் முன்னணியில் நிற்பவர்கள்ல அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் துளாராசியில் பிறந்தவர்கள். அதுலயும் இதெல்லாம் நம்ம வந்து 2ஆம் பாதத்துக்கு விசேஷமாக சொல்லக்கூடியது. இந்த 2ஆம் பாதத்திற்கு ஈக்குவேஷன் என்ன பண்றாங்கன்னா, சுவாதி நட்சத்திரத்திற்கு புளிய மரம் ஈக்குவேட் பண்றாங்க. புளிய மரம் கொஞ்சம் வித்தியாசமான மரம் சார். ஏன்னா சீசனிங், புளிய, மா, பலா, வாழை, வாழை இல்ல, மா, பலா, புளியம் இதெல்லாம் சீசனிங் மரங்கள். இந்த சீசனுக்கு தான் காய்க்கும், மற்ற சீசன்ல சும்மா இருக்கும். அந்த சீசன் வரும்போது கொட்டி தீத்துரும். புளி அவ்வளவு அதிகமா இருக்கக்கூடியது ஒன்று. அந்த மரத்தை நமக்கு ஈக்குவேட் பண்றாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடியது புளியம்பழம். நமக்கு சுவையை கொடுக்கக்கூடியது. புளி எனும் சுவையை கொடுக்கக்கூடியது புளியம்பழம். அறுசுவையில ஒன்று இந்த சுவை. நம்முடைய உணவிலே அதிகமாக சேர்த்து கொள்ளக்கூடியது புளி.
பேசிக்கா பார்க்கறது நம்ம இந்தியாவில் இருக்கிறது தான் பார்க்கிறோம். நமக்கு இந்த துலா ராசிக்கு உள்ள விசேஷம் பார்த்தோம். அடுத்தது சுவாதி நட்சத்திரத்திற்குள்ளது தேனி ரொம்ப விசேஷம். நமக்கு ஈக்குவல். ஆண் எருமை அப்படின்னு சொல்றாங்க நரசிம்மர். இப்போ இந்த 2ஆம் பாதத்திற்கு உடையவர்கள் அதிகமாக பெண் தெய்வத்தை வழிபடக்கூடியவர்களாக இருத்தல் நல்லது அப்படிங்கிறாங்க. சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் பெண் நட்சத்திரம், பெண் தெய்வத்தை வழிபடக்கூடியவர்கள். நம்ம 3, 4ஆம் பாதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு 3, 4ஆம் பாதம் போலாம். அதாவது இப்போ நமக்கு நரசிம்மர் அண்ட் மஞ்சள் அரளின்னு சொல்றோம். 2 மரங்கள் சொல்லிருக்கோம். மருதம், புளிய மரம். அடுத்தது வரக்கூடியது வேற 2 மரங்கள் வரும் 3, 4ஆம் பாதத்திற்கு. இந்த மருத மரம் எங்கேயாவது மரம் நடு விழா அப்படின்னாங்கன்னா நம்ம யாருக்காவது வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். மருத மரம், புளிய மரம். புளிய மரத்தையே நாம சில மரங்கள் எல்லாம் வீட்டில் நடக்கூடாதுன்னுவாங்க. சில மரங்கள் வெளியில தான் நடணும். அந்த மாதிரி நடக்கூடிய மரங்கள் ஆல், அரசு, புளியம்னா வெளியில நடக்கக்கூடிய மரங்கள். அதனால நாம வாங்கிட்டு போய் புளிய மரத்தை கொடுக்கலாம். ஏன்னா புளிய மரம் அவ்வளவு சீக்கிரம் மூங்கில் மாதிரி சார் புளிய மரம். சீக்கிரமா மேல வராது. வந்ததுன்னா பல மேல வந்துடும். ரொம்ப நாள் எடுக்கும் வரத்துக்கு. வந்ததுன்னா நல்ல தழைத்து ஓங்கக்கூடிய மரங்களில் ஒன்று. இது நம்ம நம்முடைய குலதெய்வம், இஷ்டதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் சார். அதுவும் எப்பொழுது அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் மார்னிங்ல நம்ம ஏதாவது ஒரு தெய்வத்தை நாம வணங்கணும் அப்படின்னா மார்னிங் 6 to 7 ரொம்ப ஏற்ற தருணம் சார். பல பேரால முடியாது. இருந்தாலுமே மார்னிங் 6 to 7 நமக்கு ஒரு காரியம் சித்தியாகணும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், ரொம்ப நாளா எனக்கு ப்ரமோஷன் வரணும், எனக்கு ஃபாரின் போகணும், இப்படி எல்லாம் எண்ணம் கொண்டிருந்தோமே ஆனால் நமக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இந்த மார்னிங்ல செய்யக்கூடியது. அதுவும் வெள்ளிக்கிழமை மார்னிங் 6 to 7 அதுக்கு உள்ள பண்ணிடணும் சார். 6 to 7 சூரிய உதயமான உடனே அல்லது 6க்கு முன்னாடியில இருந்து அந்த சந்தர்ப்பத்தில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள், நாம் செய்யக்கூடிய ஆச்சார அனுஷ்டானங்கள், நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் சித்தி பெறக்கூடியது. நம்முடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வத்திற்கு அந்த சந்தர்ப்பத்திலே பூஜை செய்வது மிக ஏற்றத்தை தரும். அதுவும் அந்த நாம பூஜை பண்ணச்சே உள்ளுக்குள்ள வெள்ளி பாத்திரங்கள் ஏதாவது வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சார். ஒரு சின்ன விஷயம், ஒரு டம்ளர் வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு வெள்ளி பாத்திரம், உத்ரணி வச்சுக்கலாம். வெள்ளி பாத்திரத்தை வைத்துக்கொண்டு பூஜை செய்வது மிக ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். பேசிக்காவே துளாராசிக்காரர்களுக்கு, அதிலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்முடைய இஷ்டதெய்வ குலதெய்வத்தை ஒரு நல்ல ரொம்ப நமக்கு பேஸ்ட் ஆன் தி கர்மா சார். எதுவுமே இப்ப நம்ம பண்றோம் அப்படின்னா உடனே சிலதுக்கு பலன் தெரியும், சில பலன் உடனே தெரியாது சார். நீங்க சொன்னீங்க 48 நாள் இதை சொல்லிட்டு வா அல்லது பண்ணிட்டு வான்னுட்டு, 48 நாள் ஆயிடுச்சு எனக்கு பலன் தெரியலையே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாம ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருப்போம். அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகணும். நமக்கு தெரியாது. அடுத்து 2 நாள் கழிச்சு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகி வரும். ஆனால் நாம போடுற அப்ளிகேஷனை போட்டுடணும். என்னுடைய காணொலியை பார்த்தா தெரியும். அப்ளிகேஷன் போட்டாதான் ஆர்டர் வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பேன். அந்த அப்ளிகேஷன் நம்ம போட்டு வச்சிடணும் சார் எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி எதுவா இருந்தாலும், யாரையும் நாம் வணங்குவதா இருந்தாலும், அதாவது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மஞ்சள் அரளி புஷ்பம் அப்படின்னு சொல்றோம். அந்த மஞ்சள் அரளி புஷ்பத்தை நம்ம கூட சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா விஷயத்துக்குமே நல்லது. நம்முடைய மரம், அந்த மரத்திலிருந்து விளையக்கூடியது மருத மரம், புளிய மரம், மற்ற மரங்கள் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். மெயினா சில பேர் சொல்லுவாங்க புளிய மரத்தினுடைய அடியில படுக்க கூடாது அப்படின்னுவாங்க. வேப்ப மரத்தினுடைய அடியில, அரச மரத்தினுடைய அடியில படுக்கலாம், புளிய மரத்தினுடைய அடியில படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காற்று ரொம்ப வைப்ரண்டாக இருக்கும், தூக்கி போடக்கூடியது, அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை வெளியிடக்கூடியது அப்படின்லாம் சொல்லக்கூடியது புளிய மரம். ஆனாலும் ரொம்ப வலிமை உள்ள மரங்களில் ஒன்றுதான் புளிய மரம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதனால நாம வழிபடக்கூடிய நம்முடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எதுவா இருந்தாலும் இருக்கலாம். ஐயப்பனா இருக்கலாம், ஐயனாரா இருக்கலாம், அம்பாளா இருக்கலாம், தேவியா இருக்கலாம், அல்லது முருகனா இருக்கலாம், விநாயகரா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த மஞ்சள் அரளியை யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. நரசிம்மரை வணங்கி வருதல் மிக ஏற்றம் தரக்கூடியது. நரசிம்மன்னு போனாலே நீங்க நரசிம்மரோட சக்கரத்தாழ்வார இருப்பான்னு சொல்லுவாங்க. சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு சில கோயில்களில் ரொம்ப விசேஷமான திருமஞ்சனம், அபிஷேகம்னு சொல்லுவாங்க நரசிம்மருக்கு. அதில் கலந்து கொள்வது ரொம்ப நல்லது சார். அது கலந்து வந்தோம்னா 3 வாரம் 3 தரம் நீங்க அந்த சுவாதி நட்சத்திரம் 3 மாதங்கள் நீங்க கலந்துன்னு வாங்க. அதனுடைய பலனே தனியா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நாம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய
அதாவது ஒரு கார் எடுத்திருக்கோம். செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினோம். நம்ம ஆசைக்கு பணம் இல்ல அதுக்கு ஏத்தபடி. அதற்கு ஒரு சின்ன பெயிண்ட் அடிச்சு பார்க்கறது. அதற்கு ஒரு பட்டை போட்டு பார்க்கறது. அதற்கு உள்ளுக்குள்ள சீட்டிங் மாத்தி பார்க்கறது. இதெல்லாமே நம்முடைய அந்த தரத்தை மேம்படுத்துறது தானே. அதே மாதிரி நம் வாழ்க்கையை நம் தரத்தை மேம்படுத்துறதுக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள், சின்ன சின்ன செயல்கள் செஞ்சுதான் ஆகணும். செஞ்சா நிச்சயமாக மேம்படும். அழகா இருக்கும். வாழ்க்கை அழகா இருக்கும். அவ்வளவுதான் நாம் சொல்லக்கூடியது. இப்போ சுவாதி நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதத்தினுடைய தன்மையை பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம். இவர்களுக்கு நல்ல படித்தவர்கள், ஆனாலும் சில சமயத்துல கலகம் செய்யக்கூடிய குணமுடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தவனை கொஞ்சம் கிண்டி பார்க்கறது இவனுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். அப்படியே நூல் விட்டு பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. கலகம் செய்வது. அது இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். அடுத்தது நல்ல நடத்தை உள்ளவர்கள். தசாபுக்தி நல்லதா வரைச்சே நல்ல நடத்தையும், கெட்டதா வரைச்சே கெட்ட நடத்தையும் உடையவர்கள். ஏன்னா சுவாதி நட்சத்திரத்துல 19 வருஷம் சனி திசை வருது சார். சனி எங்க இருக்கான்றதை பொறுத்து நல்ல சந்தர்ப்பத்துல நமக்கு சனி திசை வருது. ஆனால் அந்த சனி எங்க இருக்கான்றதை பொறுத்து இவனுக்கு கெட்ட எண்ணங்கள் வரக்கூடும். கெட்ட தசை நாதன் வரைச்சே அது வரக்கூடும் அப்படின்றாங்க. அடுத்தது அசடுகளாக இருப்பார்கள். அப்படி சில சமயங்களில் பைத்தியகார குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள்ன்றாங்க. சில சமயங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல பைத்தியகார குணம். ஏன்னா ரொம்ப அதிகமா படிச்சுட்டோம். நீங்க சுக்கிரத்தாழ்வாருடைய சுக்கராச்சாருடைய தன்மைய கதைகளை கேட்டாலே தெரியும். சில சந்தர்ப்பங்கள்ல ஏன்னா அவர் குருவை விட ராஜகுரு, அதாவது தேவர்களின் குருவான பிரகஸ்பதியை விட அதிகம் படித்தவர் சுக்கராச்சாரியார். அதனால பைத்தியக்காரத்தனமான எண்ணங்கள் வருவதுண்டு. மகாபலி சக்கரவர்த்திக்கு பைத்தியக்காரத்தனமா ஒரு வண்டா மாறி போய் அடைச்சிட்டார். அத பகவான் வந்து குத்திட்டான், கண்ணை குத்திட்டான். அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடியவர்கள், சில சமயங்களில் பைத்தியமாக இருக்கக்கூடியவர்கள். அது பெண் பேனால பைத்தியமா அலையலாம். சில பேருக்கு மைண்ட் இருக்காது. சொல்றது பிளெயினா சொல்ல மாட்டாங்க சார். நல்ல அறிவு இருக்கும். ஆனாலும் எனக்கு முடக்கா பேசுறது. இதெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். அசடா இருக்கிறது. இவர்களில் சில சமயத்துல இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்ல. லங்ஸ், மார்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு, சளி அதிகமா இருப்பதற்கு, ஹார்ட், அதாவது அந்த வாத நோய் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு அப்படின்னு இவர்கள் சொல்றாங்க. 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான மரம் சொல்லச்சே மஞ்சள் கொன்னை அப்படின்னு சொல்றாங்க. சுவாதி நட்சத்திரம் 3ஆம் கால் மஞ்சள் கொன்னை மரம் அப்படிங்கிறாங்க. நாம பார்த்தோம் நம்முடைய புஷ்பம் வந்து மஞ்சள் அரளி. இது மஞ்சள் கொன்னை. மஞ்சள் நமக்கு ஏற்றதாக இருக்கும். 3க்கும் 6க்கும் உடையவன் தான் குரு. அந்த குருவுக்குத்தான் ஏற்றது மஞ்சள். இருந்தாலுமே நமக்கு சொல்றாங்க மஞ்சள் அரளி, மஞ்சள் கொன்னை மரம் அப்படின்னு. ஈக்குவேஷன் இதெல்லாம், அதாவது ஒரு கிரகம்னு எடுத்தோம்னா கிரகத்தினுடைய ஈக்குவேஷன், கிரகத்தினுடைய பார்வை, கிரகத்தினுடைய தன்மை, அந்த பிளானட்டரி பொசிஷன் இவ்வளவு வச்சுதான் நமக்கு பார்க்கிறோம். இன்னும் 3ம் 6ம் வைட்டலான இடம். குரு வைட்டலான பொசிஷன் இருக்கக்கூடியவர்கள். 4க்கும் 5க்கும் உடையவன் சனி, அதுல நமக்கு 7ஆம் வீட்டிலே நீச்சராகக்கூடியவன். இதெல்லாம் வச்சு பார்க்கணும். ஏன்னா நமக்கு வரக்கூடிய தசை சனி புதன் கேது தசைகள் அதிகமா வரும். ஏன்னா சுக்கிர தசை 20 வருஷம் கடைசியில வரும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, நம்முடைய தசாநாதன் அப்படின்னு. அடுத்தது சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் பேசிக்காவே இந்த துர்வாசர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி எண்ணம் கொண்டு அடிக்கடி டக்குனு கோபம் வந்துடும் சார். முன்கோபம் வரும். அது அறிவினால வரலாம், படிப்பினால வரலாம், போதாமை இயலாமையினால வரலாம். மற்றவன் நம்ம அவமானப்படுத்த டக்குனு கோபம் வரலாம். ஆனாலும் கோபப்படக்கூடியவர்கள் தான் நாம். ஆனாலும் என்ன கோபப்பட்டாலும் சரி, பல சந்தர்ப்பங்கள்ல மற்றவங்க நம்பக்கூடிய வகையில் பேசக்கூடியவர்கள். மற்றவன் அடுத்தவன் நம்புவான் சார் நம்ம பேசுறது. நம்பி ஒரு 2 நிமிஷம் நின்று கேட்பான். அந்த அளவுக்கு ஞானமுடையவர்கள் நாம். அதனாலதான் கோபமும் வரும். அதனாலதான் ஞானமும் இருக்கு. அடுத்தது சில சந்தர்ப்பங்களில் ஈர்ப்பு சக்தி அதிகமா, அடுத்த செக்ஸோட ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஆண் பெண்ணாகவும் பெண் ஆண்களாலும் ஈர்க்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். மனத்தளவிலும் உடல் அளவிலும் ஈர்க்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். பேசிக்காவே அடுத்தவனுடைய தன்மை அறிந்து பழகக்கூடியவர்கள். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்முடைய தெய்வம் நரசிம்மர். நரசிம்மர் பிரகலாதனுடைய குணத்தை அறிந்து பிரகலாதனுக்காகவே அவதாரம் எடுத்தவர் நரசிம்ம அவதாரம். அந்த மாதிரி அடுத்தவர்களுடைய குணத்தை அறிந்து பழகக்கூடியவர்கள் நாம். நமக்குன்னு ஈக்குவேட் பண்றது மந்தாரை மரம் அப்படின்ற கொழுக்கட்டை மரம்னு சொல்லுவாங்க. கொழுக்கட்டை மந்தாரை மரத்தை, மந்தாரை மலர் சில ராசிக்கு சொல்லுவாங்க. மந்தாரை மரம் நமக்கு ஈக்குவேட் பண்றாங்க. இப்படியாக சுவாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு, இவர்களுக்கு அழகான வாழ்க்கை வாழணும்,
எப்படியாவது ஒரு லக்ஸூரியஸ் வாழ்க்கை வாழணும். உள்ளுக்குள்ள சின்ன சின்ன கொஞ்சம் மனதுல வந்து அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்களா இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பல விதத்தினால அந்த அழுத்தம் வரலாம். லக்ஸூரியஸ் வாழ்க்கை வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள், கோப்ரா எண்ணம் கொண்டவர்கள், அதிகமாக ஒரு வெளியே வரக்கூடிய தன்மை கொண்டவர்கள், லிபர்ட்டி எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், இதெல்லாம் சொல்றாங்க. பிரச்சனைன்னு பார்க்கச்சு ஒரு 4-5 பிரச்சனை பார்த்தோம். இதை தவிர நம்முடைய ஏன்னா இதுவரையிலும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் தனித்தனியா நம்முடைய நட்சத்திரம் லக்னாதிபதி எங்க இருந்தான்னா என்ன பலன் இருக்கும், நம்முடைய ராசி அதிபதி 2 தான் விஷயம். லக்னாதிபதி, ராசி அதிபதி, தசாதிபதி, தசாநாதன் எங்கிருந்தானா என்ன பலன் இருக்கும், இதை பற்றி தனி காலநிலை போட்டிருக்கேன். அதனால அந்த மாதிரி தசாநாதனை பேஸ் பண்ணியும் நமக்கு இந்த பலன்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் சொல்லச்சு இன்னும் விரிவாக நமக்கு என்ன பிளஸ் என்ன மைனஸ், அதற்கு நாம் என்ன ஆக்ஷன் எடுத்துக்கலாம், இந்த காணொலியிலே முன்னாடி சொல்லிருக்கேன். நமக்கு எந்த தெய்வத்தை வணங்கலாம், எப்படி வணங்கணும், எப்ப வணங்கணும், ஏன் வணங்கணும் அப்படிங்கறத பத்தி வேறொரு காணொலியில் இதை விட டீட்டெயிலா பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.